நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஏன் நீ இன்னும் போகல? நீயும் தான் என்ன இன்னும் மன்னிக்கல. நான் தான் சொன்னல, நீ என்ன மன்னிக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். வெங்கடேஸ்வரா, இப்படியே மன்னிச்சிரு சொல்லி நீ எனக்கு தலைவலியை வர வச்சிட்டு இருக்க. உன்னோட மன்னிப்பை விட இப்ப ரொம்ப முக்கியமானது அம்மு இப்ப சாப்பிடுறது. அம்மு, நீ சாப்பிடாததால மகாமந்திரியார் எவ்வளவு கவலையா இருக்காருன்னு உனக்கே ரொம்ப நல்லா தெரியும்ல. இப்ப கொஞ்சமா சாப்பிடு. இல்ல காந்தா, என்னால எதுவும் சாப்பிட முடியாது. பாரு அமரப்பள்ளி அவர்களே, அமரப்பள்ளி அவர்களே, நீங்க விரதம் இருக்கீங்க இல்லையா? விரதத்துக்கான உண்மையான அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன், விரதத்துக்கான உண்மையான அர்த்தம் பசியோட இருக்கிறது இல்ல. அதுக்கான உண்மையான அர்த்தம் வழிபாடு இருப்பது. வழிபாடுனா கடவுளுக்கு பக்கத்துல, இன்னொரு வார்த்தை கூடவே இருப்பது. அப்படின்னா விரதத்துக்கான உண்மையான அர்த்தம் விரதம் இருக்கும்போது கடவுளுக்கு பக்கத்திலேயே இருந்து வழிபடுறது. கூடவே உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம எல்லாருக்குள்ளயும் ஆத்மா இருக்கு. அதை பாதுகாக்கிறதுக்காக தான் கடவுள் நமக்கு இந்த உடலை கொடுத்திருக்காரு. இப்ப உடலுக்கான தேவை என்ன? உணவு. அப்ப உடலுக்கு உணவு கிடைக்கலன்னா அப்புறம் ஆத்மா தானே கஷ்டப்படும். அதுலயும் ஆத்மான்றது கடவுளுடைய அங்கம். சரி சொல்லுங்க, கிருஷ்ணர் யாரு? கடவுள். கடவுள் என்ன பண்ணுவாரு? கடவுள் நம்மள பாதுகாப்பாரு. ஒரு தாய் மாதிரி. ஒரு குழந்தை பசியோட இருக்கும்போது அம்மாவுக்கு தானே அதிகமான வலி ஏற்படும். அதே மாதிரி தான் நீங்க வேணான்னு சொல்லும்போது உங்களுடைய கண்ணனுக்கும் தான் அதிகமான வலி ஏற்படும். ஆனா என்னோட வாக்குறுதி ரொம்பவே முக்கியமானது. என் அப்பாவுடைய வாக்கு நிறைவேறும், கண்டிப்பா நிறைவேறும். அந்த மயிலிறக மீட்டு கொண்டு வந்து தர வேண்டிய பொறுப்பு என்னுடையது. ஆனா அதுக்கு பதிலா எனக்கும் ஒரு விஷயம் வேணும். அது என்னன்னா, நீங்க இப்பவே இந்த உணவை சாப்பிடணும். நீங்க அப்படின்னா அந்த மயிலிறக கொண்டு வந்துருவீங்களா? சத்தியம் பண்றேன். மாமு, இப்ப நீ சாப்பிடு. நான் இப்போ ஒரு சத்தியம் பண்றேன். இனிமே நீ எப்ப சாப்பிடுறியோ அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். என்னோட இந்த பிடிவாதத்தால என் அப்பா அப்புறம் கண்ணன் 2 பேரையும் காயப்படுத்திட்டேன். அப்ப உங்களுடைய இந்த தவறை திருத்திக்கோங்க. உங்களுடைய வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க கையாலேயே உங்க அப்பாவுக்கு உணவை ஊட்டி விடுங்க. என் கையால நான் அவருக்கு ஊட்டி விடுவேன். இதை என்கிட்ட கொடுங்க. இப்ப நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. என் முதுகெல்லாம் வலிக்குது. நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கணும். நீங்க இப்ப இங்க இருந்து கிளம்புங்க. இந்த மகுடம் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இதை நான் சூடிக்கிட்டேன்னா எனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு மகாராணி ஏன் சொன்னாங்க? அப்ப ஒருவேளை நான் இதை சூடிக்கலனா?
காந்தா, உன்னால நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். உனக்கு என்ன வேணும்? நன்றி மகா மந்திரியாரே. ஆனா எனக்கு எதுவும் தேவையில்ல மந்திரியாரே. இன்னைக்கு வேணானாலும் எதிர்காலத்துல என்ன தேவைப்படும் யாருக்கு தெரியும்? இத வச்சுக்க, வாங்கிக்க. உனக்கு எதிர்காலத்துல ஏதாவது உதவி தேவைப்பட்டதுன்னா இந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டு என்ன வந்து பாரு. நான் உனக்கு தந்த இந்த வாக்குறுதிய இது எனக்கு ஞாபகப்படுத்தும். அம்மு, நீ போமா, நான் வரேன். சரிங்கப்பா. காந்தா, உன்னை நாளைக்கு பாக்குறேன். நீ பாஸ்கருக்கு உதவுனியா காந்தா? நான் தான் உன்னை அவனோட வீட்டுக்கு அனுப்புனேன்னு நீ நகுஷ் கிட்ட போய் சொன்னியா? என்ன மன்னிச்சிருங்க மகாமந்திரியாரே. ஆனா நான் வெறும் அந்த மயிலரக மீட்க உதவ நினைச்சேன், அவ்வளவுதான். சின்ன வயசுல எனக்கு நண்பனா இருந்தவன் தான், நகுஷ் ஐயாக்கு இல்ல. அதனால என்னால பண்ண முடியறத நகுஷ் ஐயாவால எப்பவும் பண்ண முடியாது. பாரு, இவ்வளவு வருஷத்துல ஒரே ஒரு தப்பு தான் பண்ணிருக்கேன். ஒன்னே ஒண்ணு, நீ என்ன மன்னிச்சுதான் ஆகணும். சரி, மன்னிச்சிட்டேன். ஆனா நீ நகுஷ் ஐயா கிட்ட இருந்து தப்பிச்சு இங்க எப்படி வந்த? வந்தது வந்துட்ட, ஆனா எப்படி திரும்ப போவ? யாரே அங்க? மூணு நாள் காலக்கெடுல ஒரு நாள் இன்னைக்கு வீணா போயிடுச்சு. கடவுளே, நாளைக்கு அம்மா கிடைச்சிடணும். அப்பா, அம்மு, என்னாச்சு? தூக்கம் வரலையா? இந்த உணவு எதுக்கு? இது உங்களுக்காகப்பா. என்னோட சேர்ந்து நீங்களும் தானே விரதம் இருந்தீங்க. நீங்களும் எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்டீங்க. ஆனா அத பத்தி நீ கவலைப்படாதம்மா. இப்ப எனக்கு பசிக்கல. ஆனா அப்பா, உங்களுக்கு விரதத்துக்கான அர்த்தம் தெரியுமா? அத நீயே சொல்லுமா. வாங்கப்பா. விரதத்துக்கான உண்மையான அர்த்தங்கிறது வழிபாடு இருக்கிறது தான்ப்பா. வழிபாடுனா கடவுளுக்கு பக்கத்துல அவங்களுக்கு சேவை பண்ணிட்டு அப்படியே இருக்கிறது. அப்படின்னா விரதத்துக்கான உண்மையான அர்த்தம் விரதம் இருக்கும்போது கடவுள் பக்கத்திலேயே இருந்து வழிபடுறது. கடவுள்னா யாருன்னு தெரியுமாப்பா? கடவுள் நீயே சொல்லு. கடவுள்ன்றவரு நம்மள பாதுகாக்கிறவரு, ஒரு தாய் மாதிரி. அதனால நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா அது நம்மளோட கடவுளுக்கு கஷ்டமா இருக்கும்.
நம்மளோட கண்ணனுக்கு. இந்தாங்கப்பா, இந்த உணவை நீங்க சாப்பிடுங்க. ஆனா இது எல்லாத்தையும் யாருமா உனக்கு சொல்லி கொடுத்தது? அது அப்பா பாஸ்கர் தான். பாஸ்கர்? அவனை நீ எங்க பார்த்த? அங்க காந்தாவோட வீட்டுலப்பா. நம்ம அங்க போயிருந்தோம்லப்பா. அப்போ பாஸ்கர் அங்க இருக்கிறது காந்தாக்கு கூட தெரியல. திடீர்னு வந்துட்டார் அவரு. அம்மு, சொல்லுங்கப்பா. எனக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணி தரணும். என்ன சத்தியம்? நீ இதுக்கப்புறம் எப்பவும் எதுக்காகவும் பாஸ்கர் கிட்ட பேச மாட்டேன்னு. ஆனா எதுக்காக அப்படி சொல்றீங்க? நான் உங்ககிட்ட சத்தியம் பண்ண சொல்லி கேக்குறேன். ஆனா நீ என்கிட்ட கேள்வி கேக்குற. அம்மு, நான் என்ன பண்ணாலும் என்ன சொன்னாலும் அதுக்கு பின்னாடி ஒரே ஒரு நோக்கம்தான் இருக்கும். உன்னுடைய நன்மை மட்டும்தான். ஆனா நீ இப்ப கேக்குறத பார்த்தா என்னோட மகளுக்கு அவளோட அப்பா மேல நம்பிக்கை இல்லைன்னு தோணுது. அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. இங்க பாருங்கப்பா, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். இனி நான் பாஸ்கரை சந்திக்கவே மாட்டேன். அப்பா வாங்க, வந்து சாப்பிடுங்க. எங்க கூட்டிட்டு போறீங்க? என்ன? கடந்த கால ராஜகுரு தத்தாச்சாரியாரே, நீ உன்ன மாதிரியே எங்களையும் கடந்த கால ராஜகுருக்கள் ஆக்கிட்டல்ல. நீ உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு தீய காரியங்களை செஞ்சிருக்கியோ அது எல்லாத்துக்கும் இங்க நின்னு நீ பிராயச்சித்தை தேடு. தீய செயல்களுக்கான பிராயச்சித்தமா? எப்படி? இந்த விஜயநகரம் முழுக்க எல்லார்கிட்டையும் யாசகம் கேட்டு எங்களுடைய உணவுக்கு ஏற்பாடு பண்ண. நீங்க என்ன சொல்றீங்க? இப்படி யாசகம் கேட்க வேண்டிய அளவுக்கு நம்ம நிலைமை மோசமாயிருச்சா? வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக கையாந்த வேண்டி வந்துருச்சா? அட ஈஸ்வரா! எவ்வளவு துயரமான சூழ்நிலை இது. எப்படிப்பட்ட கஷ்டகாலம் இது? ஏ தத்தாச்சாரியாரே, உன்னோட இந்த நாடகத்தையும் உன்னோட இந்த கண்ணீர் மலையையும் பார்த்து நாங்க மனசு இறங்கி உன்னை விட்டுருவோன்னு பாத்தியா? இல்ல 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 முன்னாள் ராஜகுருவே, இந்த பாத்திரத்தை புடி. நீ இந்த விஜயநகரம் முழுக்க சுத்தி சுத்தி வந்து யாசகம் கேட்க ஆரம்பிச்சிரு. ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு குருக்களே. என்னது? நான் இது வரைக்கும் யாசகம் கேட்டதே இல்ல. யாசகம் எப்படி கேட்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நீங்க 2 பேரும் குருக்கள் தானே? உங்களுக்கு யாசகம் கேட்க தெரியும் இல்லையா? நீங்க எனக்கு சொல்லி தரீங்களா? பாரு, இது ரொம்ப சுலபமான விஷயம். முதல்ல நீ உன்னுடைய முகத்துல அப்பாவித்தனமான பாவமான முகபாவனைய கொண்டு வா. அப்பதான் இந்த வழியா போறவங்க வரவங்க உன்னை பார்க்க ரொம்ப பரிதாபமா இருக்கும் தத்தாச்சாரியாரே. சரி. பிரமாதம். தூசி துரும்புலாம் காத்துல காணாம போன மாதிரி நகுஷா அவனுடைய வீரர்கள்லாம் காணாம போயிட்டாங்க. இதுதான் சரியான வாய்ப்பு. தடங்கள் எதுவும் இல்ல. இன்னும் என்னடா யோசிக்கிட்டு இருக்க பாஸ்கர்? கிளம்பு கிளம்பு இங்க இருந்து. அங்கேயே நில்லு.
நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, நான் இல்லாம உன்னால எப்படி வெளியே போக முடியும்னு யோசிக்க முடிஞ்சது. மூளையாலதான். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எங்க இருக்கேன்னு மறந்துடாத பண்டிதா. அச்சச்சோ, ஞாபகம் வந்துருச்சு. இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. திரும்ப அதை மறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டுறேன். இத சொல்லு, இது வரைக்கும் யாராவது அவங்களே உங்ககிட்ட வந்து அவங்க திருடங்க கொள்ளக்காரங்கன்னு சொல்லியிருக்காங்களா? எந்த திருடனுக்கும் கொள்ளக்காரனுக்கும் அவ்வளவு தைரியம் இருக்கு இந்த நக்குஷ் முன்னாடி வர்றதுக்கு? ஏய், சரியா சொன்ன, சரியா சொன்ன. அப்ப நீ இருக்கும்போது மூஷக் தானா எப்படி என்கிட்ட வருவான்? உனக்கு வணக்கம் சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கவா? சூழ்நிலைய புரிஞ்சுக்கோ. நீ என் கூட அங்க வராம நான் தனியா போனாதான் என்கிட்ட வருவான். அப்ப நான் அவன்கிட்ட இருந்த அந்த மயிலிறக வாங்கிடுவேன். அப்ப அந்த மூஷக்க? ஆஹா, அவனையும் தான். புரிஞ்சுதா இல்ல புரியலையா? ஏய், எனக்கு புரிஞ்சது. நல்லது, அப்ப நான் கிளம்புறேன். பத்திரமா இரு. பத்திரமா வச்சுக்கணும். வாழ பத்திரமா வச்சுக்கிறதனா எப்பவும் மறக்க மாட்டேன். பத்திரமா 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 இருன்னு சொன்னேன். நல்லா பாரு, என் வாழ பத்திரமா தான் வச்சிருக்கேன். பாரு பாரு. நீ இப்ப என் கூட வா. ஐயோ, எல்லாமே வீணா போச்சு. ஆனா நான் உன்னால அந்த மூஷக்க பிடிக்க முடியாது. அதுதானே நானும் விரும்புறேன். பாரு, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நீ தான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. இது மந்திரியாரோட கட்டளை. நீ எங்க போனாலும் நான் உன் கூடவே தான் இருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். இவன் காலி. அடே, நீ என்னையே பாத்துட்டு இருக்க போறியா இல்ல கிளம்பி போறியா? ஆனா இவனை என்ன பண்றது? எங்கேயாச்சும் சாத்தி விட இருக்கட்டும். ஆ, அட முதல்ல உன்னுடைய இந்த ஆடையை அசுத்தமாக்கிக்கோ. அது எப்படி? நல்லா பாத்துக்கோ. இப்படி. ஓ, சரி சரி சரி. பாத்தியா? அதுக்கப்புறமா முன்னாள் ராஜகுருவே உன்னுடைய ஆடைகளை நீ கிழிச்சுக்கணும். அது எப்படி? இப்ப பாரு. இப்படிதான் ஆடைகளை கிழிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கடவுளோட பேரை சொல்லி யாசகம் கேட்க ஆரம்பிக்கணும். எப்படி? இதோ காட்டுறோம் பாரு. எப்படின்னு நல்லா பாத்துக்கோ. சரி. அந்த கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாரு. சாப்பிட ஏதாவது கொடுங்க. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஏதாவது கொடுங்களேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஏதாவது கொடுங்க. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஏதாவது கொடுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, ஏதாவது கொடுங்க. இந்த ராஜகுருக்களுக்கு என்னதான் ஆச்சு? இவங்க 2 பேரையும் பதவியில இருந்து விலக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். கொடுங்க 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 கொடுங்க. கூட அட, அங்க பாரு, நம்ம குருக்கள் யாசகம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வா, என்னன்னு போய் பார்க்கலாம். வா. நேத்து நம்ம அதிகமா செலவு பண்ணிட்டோம். இன்னைக்காவது நம்ம கவனமா இருந்தாகணும். அம்மாவை பாக்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செலவு பண்ணிட. பாஸ்கர், எல்லாரும் நமக்காக தான் காத்துட்டு இருக்காங்க போல இருக்கு. இதை வாங்கிக்கோங்க. செல்வந்தரே, ரொம்ப தூரம் பயணிச்சு வந்திருப்பீங்க. நீங்க என்னோட ஆடை வாங்கிக்கோங்க. இது ஒண்ணும் சாதாரண ஆடு இல்ல. நீங்களே வேணாலும் பாருங்க. சொல்லு சொல்லு, யார் இவங்க கூட வெளிநாட்டுக்கு போக போறது? கேட்டீங்களா? பேசுது. வாங்கிக்கோங்க. என் ஆடும் நல்லா இருக்கும். இதை வாங்கிக்கோங்க. ஏன் அதை வாங்கணும்? என்னோட தான் வாங்கணும். என்னோட தான் வாங்கணும். என்னோட வாங்கிக்கோங்க. சரி சரி, வாலா வாலா, ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு. இங்க இருக்க கூட்டத்தை பார்த்தா அந்த வெளிநாட்டவர் இன்னைக்கு வந்திருக்காரு போல இருக்கு. ஒருவேளை அவர் தேடிட்டு இருக்கிறது இன்னும் கிடைச்சிருக்காது போல. அந்த மயிலிறகு விக்கிறதுக்கு இவரை விட சரியான ஆள் எனக்கு கிடைக்க மாட்டாங்க.
ச்சீ. ச்சே. சரியான முட்டாளுங்க. இவங்கள பத்தி யோசிச்சு நான் ஏன் என் நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கேன்? இங்க இருந்து கிளம்புறதுக்கு இதுதான் சரியான நேரம். பாஸ்கரை போய் பார்க்கலாம். ஒருவேளை அவனுக்கு என்னோட உதவி ஏதாவது தேவைப்படலாம். பாஸ்கர், பாஸ்கர், இங்க பாரு, திரும்ப தூங்கிட்டான். இப்ப பாத்தியா, நான் சொன்னதை கேட்காததுனால என்ன விளைவு ஏற்பட்டுச்சுன்னு? இரவு பகல்னு முழிச்சுக்கிட்டே இருந்தேன்னா தூக்கத்துல மயங்கி இப்படி விழுந்துதானே ஆகணும். முட்டாளே, எழுந்துரு. ஏய், இப்படி எல்லாம் சொன்ன இவன் எந்திரிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். தண்ணி எங்க, தண்ணி எங்க இருக்கு? பாஸ்கர், வணக்கம் வணக்கம் வணக்கம். பாஸ்கர், நாலா பக்கத்துல இருந்து இத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க. ஆனா யாருக்காக காத்துட்டு இருக்கோமோ அவங்கள மட்டும் காணோம். இருக்காங்க காந்தா, இங்கதான் எங்கேயோ இருக்காங்க. அவங்க இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்காங்கன்னு என் மனசு சொல்லுது. சீக்கிரமே அவங்க நமக்கு கிடைக்க போறாங்க. என் பானையவே உடைச்சிட்டியா? என்னோட ஆடைகளை நீ கிழிச்சு போட்டுட்டல. இப்ப உன் அடிக்கிற அடியில என்ன ஆகுறேன்னு பாரு. என்னது இப்படி அடிச்சுக்கிறாங்க? வாங்க இருந்து கிளம்பிடலாம். சீக்கிரம் தப்பிச்சாகணும். கீழே உட்காரு. பாஸ்கர், என்னோட மக அம்மா ஓடி போங்க. அம்மா ஓடுங்க. நக்குஷும் வீரர்களும் வந்துகிட்டு இருக்காங்க. சீக்கிரம் போங்கம்மா. அம்மா போங்கம்மா.
சிங்கம். சிங்கத்தோட குகைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த எலி, அந்த மூஷக் இந்த சிங்கத்தோட பிடியில இருந்து தப்பிச்சு ஓடிடுச்சு. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். நான் இல்லாம நீ எங்கேயும் போக கூடாது. ஆனா நீ அப்புறம் நீ மந்திரியாருக்கு துரோகம் பண்ணாதுக்கான விளைவு என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னோட கண்காணிப்புல இருந்தே நான் 2 முறை தப்பிச்சு ஓடி இருக்கேன்னு மகா மந்திரிக்கு மட்டும் தெரிஞ்சா உன் நிலைமை என்ன ஆகும்? நான் ஓடணும்னு நினைச்சிருந்தேன்னா எப்பவும் நான் ஓடி போயிருப்பேன். ஆனா அந்த மயிலிறகு உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அது வேணும். என்னுடைய சித்தப்பா குண்டப்பாவை காப்பாத்துறதுக்காக நான் அதை உன்கிட்ட சொல்லவும் செஞ்சேன். என்னுடைய எல்லா உழைப்பையும் கெடுத்துட்ட. என்னோட 2வது நாளையே நீ வீணாக்கிட்ட. நக்குஷையா, நீங்க போங்க. நான் இருக்கேன்ல, நான் புரிய வைக்கிறேன். பாஸ்கர், நீ வா, உட்காரு. என்ன பண்றதுன்னே புரியல. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்தா இடிஞ்சு போயிருக்கிற இந்த வீடும் செதறி போன குடும்பமும் தான் கிடைச்சது. எப்படியோ கடைசியில சித்தப்பா கிடைச்சாரு. இப்ப அவர் ஆபத்துல இருக்காரு. அப்புறம் அம்மா, இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா நான் என் அம்மாவை பார்த்தேன். அவங்க கிட்ட இருந்து அந்த மயிலரக வாங்கி சித்தப்பாவை விடுவிச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிருப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடியே இன்னும் ஒரே ஒரு நாள் தான் மிச்சம் இருக்கு காந்தா. நாளைக்கு என்னால அம்மாவை கண்டுபிடிக்க முடியலனா சித்தப்பா ரெண்டு நாளா காத்த தவிர வயிற்றுக்குள்ள வேற எதுவுமே போகல. பசியில உயிர் போய்துன்னு நினைக்குதேன். தண்ணியும் இப்ப தீர்ந்து போச்சு. நான் பசியில தவச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலேயே அவங்க எனக்கு எதுவும் தரல அப்படின்னா உன்னை அப்படியே கூட சாப்பிட நான் தயங்கவே மாட்டேன். ஏய், அமைதி. கொல்லி, உனக்கு என்னாச்சு? கொல்லி எழுந்தது. கடவுளே, சாப்பிட உணவு எதுவுமே கிடைக்காதனால என் கொல்லி செத்து போச்சு. செத்துருச்சா? அதுவும் நல்லதுதான். ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருந்துச்சு. இல்ல, இத கொண்டு போவாதீங்க. எனக்குன்னு ஒரே ஒரு நண்பன் தான் அதுக்கா. இப்ப அவனும் இறந்து போயிட்டான். வேணா வேணா. அட அட, இது உயிரோட இருக்கு. அட, மந்திரியார் இப்ப என்ன உயிரோடவே விட மாட்டாரு. அட, அத போய் புடி. பாஸ்கர், பாஸ்கர், இன்னைக்கு முழு நாளும் இப்படியே போயிடுச்சு. இந்தா, இதை சாப்பிடு. இல்ல காந்தா, பசிக்கல. எல்லா விஷயத்தையும் நீயே முடிவு பண்ற. ஆனா இன்னைக்கு நான் சொல்றதுதான் கேட்கணும். வெங்கடேஸ்வரா, இப்படி உனக்கு அடிபட்டது? சந்தையில இருந்து தப்பிச்சு வரும்போது எங்கேயாவது அடிபட்டு இருக்கும். இரு, நான் போய் மஞ்சள் சாந்த கொண்டு வரேன். இல்லனா காயம் என்னமோ ஆறிடும். ஆனா அந்த காயம் இருந்த இடத்துல தழும்பு வந்துரும். இரு. தழும்பு?
தழும்பு. ஐயோ, இப்ப என்ன உட்கார்ந்து வரைஞ்சிட்டு இருக்க? வா, மருந்து போட்டு விடுறேன். காந்தா, இந்த சின்னத்தை நல்லா பாரு. இது எந்த இடம்னு உனக்கு தெரியுதா? அப்படியே இதே மாதிரி இல்ல இந்த மாதிரி இருக்கிற ஏதாவது ஒரு இடம் விஜயநகரத்துக்கு அக்கம் பக்கத்துல இருக்கா? காந்தா, இந்த சின்னத்தை நான் அம்மாவோட கையில பார்த்தேன். கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும். இல்ல, நான் பார்த்ததில்ல. இந்த மாதிரி ஒரு இடத்தையும் நான் பார்த்ததில்ல. எந்த ஒரு ஓவியத்தையும் பார்த்ததில்ல. அப்படின்னா வேற யாருக்கு இந்த இடத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும்? தாத்தா, தாத்தா, இதை எங்க பார்த்தேன்? எங்க பார்த்தேன்? எங்க பார்த்தேன் இது? ஞாபகம் வந்துருச்சு, ஞாபகம் வந்துருச்சு. இது பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். என்ன? ஆமா. ஐயோ தாத்தா, தாத்தா எங்க இருந்து நடுவுல வந்துச்சு? எங்க பார்த்த? அத சொல்லு, எங்க பார்த்த சொல்லு. நீ அப்படியே உன்னோட அப்பா மாதிரியே இருக்க, அவரோட நிழல் மாதிரியே இருக்க. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் என்னோட மகன் என் கண் முன்னாடி வந்து நின்னா. அவன்கிட்ட என்னால பேசவே முடியல. இத்தனை வருஷமா அவன் குடும்பம் இல்லாம அவன் எப்படி வாழ்ந்தன்றத கூட கேட்க முடியல. நான் அப்படியே என்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு ஓடி வந்துட்டேன். என்னோட அன்பையே அசிங்கப்படுத்திட்டேன். அப்ப சந்திக்க முடியலன்னா என்ன? நான் என்னோட பாஸ்கரை இப்பவே சந்திக்க போறேன். பாஸ்கரோட மரணத்துக்கு நான் காரணமாக முடியாது. இல்ல, நான் அவனை பார்க்க மாட்டேன், சந்திக்க மாட்டேன். அட, நீ எங்க இருந்து வந்த? தப்பிச்சு வந்துச்சான், தப்பிச்சு வந்துச்சான். ஐயோ, நாங்க இங்க ஏற்கனவே பெரிய பிரச்சனையில இருக்கோம். இப்ப நீ வேற அங்க இருந்து தப்பிச்சு வந்து இன்னும் பிரச்சனையை பெருசாக்கிட்ட. எங்களை பிரச்சனையில மாட்டி விட்டு நீ என்னவோ பறந்துடுவ. ஆனா நாங்க தான் இங்க கடைசியில மாட்டிப்போம். இரு, நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. காந்தா, நீ அந்த பக்கம் வா. தாத்தா, நீ இந்த பக்கம் வா. எல்லாரும் சேர்ந்து பிடிக்கலாம். ஓடாத, பறக்காத. பிடிக்கலாமா? பிடிக்கலாமா? ஐயோ, எங்க போச்சு? இங்க இருந்து போ, இங்க இருந்து ஓடு. என் வீட்டை விட்டு வெளியில போ. இங்க இருந்து. உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? போங்க, போய் அதை தேடுங்க. எது? அந்த கிளியதான் சிறைச்சாலையில இருந்து தப்பிச்சு போயிருச்சு. அதாவது பறந்து வந்துருச்சு.
அது இங்கதான் எங்கேயோ வந்திருக்குன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அட்ரஸ் அக்க இவங்க மட்டும் அந்த கிளியை பார்த்துட்டாங்கன்னா அதுவும் என்னோட கூட்டாளின்னு இவங்க நினைச்சுப்பாங்க. நான் தான் இதை அங்க இருந்து காப்பாத்தணும்னு நினைச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கை காலாவுக்கு மயிலருகு கிடைக்குதோ இல்லையோ எனக்கு கண்டிப்பா மரண தண்டனையை வழங்கிடுவான். தேடுங்க, எல்லா இடத்துலயும் தேடுங்க. கிடைச்சதுன்னா கூட்டிட்டும் போங்க. எனக்கு என்ன சரிதானே? தேடுங்க, போங்க, போய் தேடுங்க. கிடைச்சதா? இப்போ உங்களுக்கு திருப்தியா? என்னோட கண்ணு கழுகோட கண்ணு மாதிரி வெறும் பார்க்கறது மட்டும் இல்ல, மோப்பம் பிடிக்கவும் செய்யும். நீங்க என்னையே கேலி பண்றீங்களா? உன்னை கண்காணிக்கிறதுக்காக நான் இன்னும் நிறைய வீரர்களை வர சொல்லி இருக்கேன். இந்த தடவை நான் உனக்கு சவால் விடுறேன். உன்னால முடிஞ்சா இங்க இருந்து தப்பிச்சு காட்டு. காவலர்கள் இருக்கும் போதே ஒரு கைதி சிறையில இருந்து தப்பிக்கிறான்னா அப்புறம் காவலர்கள் இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? அந்த கிளி எப்படி தப்பிச்சது சொல்லு. அது அது வந்து மந்திரியாரே, அது இறந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்துச்சு. அதனால நீ அதை விடுவிச்சிட்டியா? என்னால அதை கண்டுபிடிக்க முடியல மந்திரியாரே. உண்மையிலேயே அது இறந்துருச்சுன்னு நினைச்சேன். அதோட சடலத்தை வெளியே கொண்டு போய் வீசிடலான்னு நான் நினைச்சேன். அப்போ அது பறந்துருச்சு. ஆஹா, பிரமாதம். இப்ப நீ அதோட இடத்துல சிறைச்சாலையில இருக்க போற. இப்போ அந்த கிளி கிடைக்கிற வரைக்கும் நீ அதோட இடத்துல சிறையில இருக்க போற. மேல ஏறு. அந்த கிளி இறந்துருச்சுன்னு இவன் நினைச்சான்னா இப்ப பார்க்கும்போது எனக்கும் அதே மாதிரிதான் தோணுது. இவனை பாதாள உலகத்துக்கு கூட்டிட்டு போங்க. என்ன மன்னிச்சிருங்க மந்திரியாரே, மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. யாரால அவங்க வேலையை சரியா செய்ய முடியலையோ அவங்களோட முடிவு இப்படிதான் இருக்கும். நீ இந்த இடத்துல இன்னும் உயிரோடு இருக்கணும்னு நினைச்ச அப்படின்னா பிரார்த்தனை பண்ணிக்கோ. பாஸ்கர் இந்த காரியத்துல வெற்றி அடையணும்னு வேண்டிக்கோ. புரிஞ்சுதா இல்ல புரியலையா? அட்ரஸ் அக்க சரியான புத்திசாலியா இருக்க. சரியா சொன்ன. ஆனா இதை இப்ப என்ன பண்றது? அதெல்லாம் அப்புறமா யோசிக்கலாம். முதல்ல இந்த சின்னத்துக்கு அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும். தாத்தா, இன்னொரு முறை திரும்ப பாரு. ஏதாவது ஞாபகம் வந்தா சொல்ல. பாரு. இல்ல பாஸ்கர், எனக்கு என்ன தோணுதுன்னா இப்படி எந்த ஒரு இடமுமே இல்ல. அட்ரஸ் அக்க கிளி ஐயா, எப்பவாது இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு பக்கத்துல நீங்க பறந்திருக்கீங்களா?
நான் என்ன யோசிக்கிட்டு இருந்தேன்னா பாவம் இந்த கிளி 2 நாளைக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்திருக்கு. எவ்வளவு பசியோட இருக்கும். இதுக்கு சாப்பிட ஏதாவது தரணும். இந்த பச்சை மிளகாய் எப்படி இருக்கும்? காரமா? பாரு கிளியே, கேக்குற கேள்விக்கு பதில் சொன்னாதான் இந்த பச்சை மிளகாய உனக்கு தருவேன். சரி சொல்லு, இந்த சித்திரத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? கருப்பு மலை குகையா? ஏய் கிளியே, உனக்கு உறுதியா தெரியுமா இது அந்த கருப்பு மலையில் இருக்கிற குகை தானா? ஆனா இந்த கருப்பு மலை குகைன்றது என்ன தாத்தா? தாத்தான்னு கூப்பிடாத. நீ மட்டும் விஷயத்துக்கு வரலன்னா இப்போ உன்ன விஜயநகரத்தோட கிழக்கு திசையில இந்த கருப்பு மலை குகை இருக்கு. அப்புறம் அது 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 வந்து ஐயோ குக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க. அந்த கருப்பு குகைக்குள்ள யாரும் வரவும் போகவும் மாட்டாங்க. ஏன்னா யார் அங்க போனாலும் திரும்பி உயிரோட வரமாட்டாங்க. பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அங்க புராண கதைகளின்படி நிறைய அப்பாவி மக்களை கருணையே இல்லாம கொண்டு இருக்காங்களாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.